ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, சுகர் பேஷண்ட் இது மாதிரியான பாதிப்புகளை சந்திப்பாங்களா? ஏன்னா சுகர் பேஷண்ட் தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி பலகீனமான பிரச்சனைகள் ஏற்படுமா? நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னீங்க, கவனிச்சீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம போன் பண்றவங்க அதிகமானவங்க கைப்பழக்கத்தில் உள்ள வாலிபர்கள். அப்புறம் இந்த சுகர் பிபினால மாத்திரை போட்டு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா என்னால பிசிக்கலா என் மனைவி சந்தோஷப்படுத்த முடியல. எனக்கு அங்க போற வரைக்கும் நிறைய ஆசை, நிறைய பிளான் பண்ணி கனவோட உள்ள போறேன். ஆனா பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் அடையிறேன் நானு. இதன் காரணமா என் மனைவியும் என் மேல கடுப்புல, கோவத்துல, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் மோசமா நிறைய கால்ஸ் நமக்கு வருது. நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சுகர் பேஷண்ட் சுகர் வந்துட்டாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நரம்புகள் வீக் ஆயிடும். நரம்பியல் நோய் தான் இது. நரம்பு வீக் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு உடல்ல இருக்க எல்லா பலகீனமும் உருவாயிடும். உடலுக்கு பலம் குறையிறதுக்கான முக்கியமான காரணம் நரம்புகள் பலகீனமா இருக்கு. அப்ப நரம்புகளை நீங்க பலப்படுத்திட்டீங்கனாலே நம்ம ப்ராடக்ட் நிறைய பேர் சுகர் குறைஞ்சிருக்கு, நிறைய பேர் பிபி குறைஞ்சிருக்கு, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுங்கிறவங்க ஆபரேஷனே நின்று இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட நின்று இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இது சுகருக்கான மருந்தா, இது பிபிக்கான மருந்தா, இது ஹார்ட்டுக்கான மருந்தா? நிச்சயமா கிடையாது. ஆனா இதெல்லாம் ஏன் சரியாச்சு அப்படின்னா, இது நரம்புக்கான மருந்து. உடம்புல இருக்கக்கூடிய முழு உடம்பு இயங்குறதுக்கான காரணம் நரம்பு தான். ரத்த ஓட்டம் மூலியமா தான் உடம்பு இயங்குது. அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளுக்கு சரியான முறையில் ரத்தம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எல்லா உடல் இருக்க நோயும் சரியாகும். குறிப்பா சொல்ல போனா நரம்புகளுடைய முடிச்சு, முழு உடம்புல இருக்க எல்லா நரம்புடைய முடிச்சு தான் நம்முடைய ஆண் உறுப்பு சொல்லுவாங்க. அந்த மொட்டு பலமா, நரம்புகள் பலமாயிடும், அந்த மொட்டு பலமாயிடும். அந்த மொட்டு பலமாயிடுச்சுன்னா நிச்சயமா மனைவியை வேற லெவல்ல, அதாவது ஒரு 300 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆண் மனைவியோட சந்தோஷப்படுத்திருப்பாரு, இல்ல ஒரு ராஜா ஒரு ராணியோட சந்தோஷப்படுத்திருப்பாரு. அந்த மாதிரி சுகர் பிபி என்ன மாத்திரம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும், உங்களுக்கு வயசு 60க்கு மேல இருந்தாலும் சரி, நிச்சயமா உங்களால் நம்மளோட ப்ராடக்ட் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா சந்தோஷப்படுத்த முடியும். ஏன்னா இது நரம்புகளுக்கான மருந்து தான் நம்மளோட ப்ராடக்ட்.